இந்த மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு கொண்டு வர்ற எல்லா விஷயத்தையும் கவர்னர் அப்படியே அவரோட அனுமதி கொடுக்கணும், அவரோட ஒப்புதலை கொடுக்கணும்னு சொல்லப்படல. அவர் ஒரு கட்சிக்கு ஆதரவா இருப்பாரு சொல்லலாம். இவர் வேற ஸ்டேட்ல இருக்கிறதால கவர்னர் கண்டிப்பா அந்த மாதிரி ஆதரவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரூலிங் பார்ட்டி வந்துட்டு வேற பார்ட்டியா இருக்கும், அவங்க தான் ஆள் அனுப்புவாங்க. கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அப்ப நாங்க ஏன் சார் கவர்மெண்ட்ல இருக்கிட்டு மக்கள் உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஒரு விளையாட்டு கட்சி, அதை பத்தி யாருக்கும் கேட்கல. முஸ்லீம்லயே அனைத்து முஸ்லீம்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த அரசாங்கம். தமிழகத்தோட கல்வித்தரம் என்ன ஆகிறது? நாளைக்கு தமிழக இளைஞர்கள் என்ன பண்ணுவான்? டிகிரி மட்டும் வாங்கிட்டு வருவான், வேலை கிடைக்காது. எந்த ஒரு மாநிலத்துக்கும் பாதிப்பு வராத வகையில தான் அது செய்யப்படும். இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறது காங்கிரஸ் கட்சியோட கல்ச்சருங்க. பிஜேபி அப்படி இல்லை. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடு ஒரே மக்கள் நினைக்கிறோம். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பிஜேபியின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அரசு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பங்கீடு, அதிகார பங்கீடு பற்றி ஒரு விரிவான ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து குழு அமைச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை? இதில் ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏற்கனவே 1974 இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜியோட தலைமையில் அந்த மாதிரி ஒரு குழு போட்டாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்னாச்சு? ஏன்னா இந்த தடவை என்ன ஒரு முக்கியத்துவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக அரசு போட்ட ஒரு கேஸ் வந்து கவர்னர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. வேந்தர்கள் நியமனத்தில் கவர்னர் வந்து இந்த அதாவது இவங்க நிறைவேற்ற தீர்மானத்தை வந்து ரொம்ப காலதாமதம் பண்ணுறாரு, சீக்கிரம் அதை வந்து பாஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. அதில் திமுகவுக்கு சார்பாக வந்திருக்கு. இந்த டயத்தில் இந்த குழு அமைக்கிறது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்காதா? முந்தி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாத்துலேயும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. இதுவே கூட கவர்னர் விஷயத்துல கூட சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதோட முடியுமான்னு தெரியல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கவர்னர் சார்பிலையோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பிலையோ ரிவ்யூ பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். போடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கு இந்த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டு மேலே என்றைக்குமே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டுங்க. நான் லா காலேஜில் மோர் தென் 10 இயர்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவேன். ஆனாலும் கூட இந்த மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பல்வேறு விஷயங்களை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சிக்கலான விஷயத்தில் தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக லா காலேஜில் 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்த ஒரு ஆளுமையாக எனக்கு வந்துட்டு ஒரு வேண்டுகோள் இருக்கு. ஏன் அப்படின்னா, சில விஷயத்தில் நம்ம வெறும் கான்ஸ்டிடியூஷனை பார்க்கக்கூடாது, கன்வென்ஷனையும் பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷனில் சில விஷயத்தில் கிரே ஏரியா இருக்கு. அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போகிறோம். நான் அறிந்த வரையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நீங்கள் இந்திரா காந்தி காலகட்டத்தில் வந்துட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சி டைமில். அப்போது பிரசிடெண்ட்டுக்கு கூட சில விஷயத்தில் பைண்டிங்காக சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட்டோ கேபினெட்டோ ஒரு முடிவு எடுத்து ஒன்று அனுப்புது அப்படின்னா, எல்லாமே நமக்கு தெரியும். கேபினெட்டில் ஆரம்பித்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த பில்லு வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு போகும். அவங்க அசென்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உண்டு. when it comes to the governor of a state, the state governor has more privileges than the president of India in certain cases. இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கூட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் சில விஷயத்தை நீங்கள் பைண்டிங் அப்படிதான் ஆகணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு கொண்டு வர்ற எல்லா விஷயத்தையும் கவர்னர் அப்படியே அவரோட அனுமதி கொடுக்கணும், அவரோட ஒப்புதலை கொடுக்கணும்னு சொல்லப்படல. பல விஷயத்துல பைண்டிங்கா இல்ல. இது மேல போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதுல மாநிலத்தோடைய சுயாட்சி கேள்வி கேட்கப்படுது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சுயாட்சி எங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கா? சுயாட்சினா நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டு தான் சொல்றேன். அதோடைய அதிகாரத்தை வந்து கவர்னர் கேள்விக்குரிய. அதுதான் சொல்றேனே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. இதே நான் வச்சுக்கிறேன். சுப்ரீம் கோர்ட், ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட், என்னோட கொஸ்டின், ஒரு ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சர் ஒரு பில்லை பாஸ் பண்ணா கவர்னர் கண்டிப்பா சைன் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. இதே பார்லிமெண்ட் வந்துட்டு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே பில்லு பாஸ் பண்ணி மெஜாரிட்டியோட பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி அவங்க சைன் பண்ண வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட நீங்க இன்டீரியம் ஸ்டே கொடுக்குறீங்க. இப்போ உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் வருது இல்ல? அது கரெக்ட். அது நான் வேற மாதிரி கேள்வி கேட்கிறேன். மத்திய அரசு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல
சுப்ரீம் கோர்ட் முடிவெடுக்கணும்னு விடுறாங்க. இப்போ ராம ஜென்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட் முடிவெடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல தான் முடிவெடுக்கிற விஷயம் இல்லைங்க அது. ஆனா கோர்ட்ல கேஸ் இருக்கு, அதுல எப்படி மத்திய அரசு முடிவெடுக்க முடியும்? இல்ல கோர்ட்டு தானே முடிவெடுக்கும். இப்போ வந்து 47க்கு பின்னாடி வந்த கோயில்களுக்கு வந்து உரிமைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தான் மத்திய அரசு வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஏழ்வர் விடுதலைக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தான் விட்டுருக்காங்க. இதெல்லாம் மத்திய அரசே கூட செஞ்சிருக்கலாம், இல்லை பிரசிடென்ட்டே கூட செஞ்சுருந்துருக்கலாம். நான் சொல்றது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்த 7 பேர் விடுதலை, அதுக்கெல்லாம் மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போகுது. தனக்கு ஃபேவரபிளா இல்லாத விஷயத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து இது ஃபேவரா இருக்கு இல்ல அப்படி கணக்கு பண்றது இல்லைங்க. நீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல நீங்க இந்த ராமர் கோயில் விஷயமே எடுத்துக்கங்களேன். முதல்ல 2 சமுதாய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பேசி ஒரு வின்வின் அப்ரோச்சில் ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வரதான் முயற்சி எடுத்தோம். அது நடக்கல. அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? சரி, கோர்ட்டு போயிட்டு கோர்ட்டு என்ன சொன்னாலும் நம்ம ஒத்துப்போம். எடுத்தோடனே நம்ம கோர்ட்டுக்கு போகலையே, இப்படிதான் ஒரு முடிவுக்கு வந்தோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பொறுத்தளவு அது நிறைய கிரே ஏரியா இருந்துட்டே இருக்கு. அதனால என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? எங்கெங்கெல்லாம் நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் அதிகமா வாய்ந்த கோர்ட்டுக்கிட்ட போனா நல்லா இருக்குன்னு மத்திய அரசு தோணுதோ அங்க போகுது மத்திய அரசாங்கம். இது ஏதோ எஸ்கேப் ஆகிறதுக்கா இல்லை, இட்ஸ் நாட் எஸ்கேபிசம். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. நம்மளோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கோர்ட்டை பொறுத்தளவு எதுவுமே சில விஷயத்துல கான்ஸ்டிடியூஷனை பார்த்து கன்வென்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப நீங்க வேந்தர் விஷயத்துல எடுத்துக்கங்க. எதுக்கு வந்துட்டு எல்லா யூனிவர்சிட்டிஸோட சான்சலரா கவர்னரை வச்சிருக்காங்க? ஒரு ஸ்டேட் கவர்மெண்டே பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்க தானே. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க? இப்ப சான்சலர் வேந்தர் தான் துணைவேந்தரை நியமனம் பண்ணணும் அப்படின்னா அந்த துணைவேந்தரை நியமனம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வேந்தர் இப்போதைக்கு சிஎம்னு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். சிஎம் வந்துட்டு இப்ப தமிழகத்தை எடுத்தளவு அவர் டிஎம்கேயோட சீஃப். அவர் என்ன செய்வாரு? ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு தகுதி இருக்கா, அவருக்கு திறமை இருக்கா, நேர்மையான ஆளா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பர்டைஸ் இருக்கா, இதெல்லாம் பார்க்காம திமுகவுக்கு ஆதரவான ஆளா அப்படி பார்த்து துணைவேந்தரா போட்டுருவார். அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபார்மர் சான்சலர், ஃபார்மர் விசி, அந்த ஃபார்மர் வைஸ் சான்சலர் சொல்லியிருக்காரு டாக்டர் அனந்தகிருஷ்ணன், தமிழகத்துல பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் பதவிக்கு 5 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் பணம் வாங்கப்படுகிறது. அவர் சொல்லியே 20 இயர்ஸ் ஆச்சு சார். நீங்க கவர்னர் மாதிரி செக் வைக்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும் போதே இந்த மாதிரி ஊழல் நடக்குது. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார். ஒரு சில கவர்னர் ரொம்ப கூர்ந்து கவனம் கொடுக்கறாங்க, சில கவர்னர்ஸ் வந்துட்டு கவனம் கொடுக்கறது இல்ல. இவர் கவனம் கொடுக்கிறார். இவங்களுக்கு அதான் பயம். தமிழ்நாட்டுல இத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டிக்கு 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் நம்ம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த கவர்னர் வந்துட்டு இதுக்கு தடையா இருக்கிறாருன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. ஜட்ஜஸ் வந்துட்டு they live an isolated life. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சில விஷயம் அவங்களுக்கு தெரியாம சட்டம் என்னவோ அப்படி ரொம்ப ரிஜிடா பாக்குறாங்க. கன்வென்ஷனையும் பாருங்க சார். கவர்னர் வந்துட்டு அவர் இந்த ஸ்டேட்டுக்காரர் கிடையாது, அவருக்கு யாரும் இந்த பெருசா பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்காது, அவர் ஒரு நேர்மையான ஆளே யூனிவர்சிட்டிஸோட விசிய போட்டா அவரு மாணவர்களோட கல்விக்கு பாடுபடுவார் அப்படிதானே கொண்டு வந்திருக்கிறோம். இல்ல இப்போ கவர்னருக்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்காதுன்னு எப்படி சொல்லுங்க? ஏன்னா தமிழகத்துடைய பாஜக தலைவராக இருந்த திரு தமிழிசை அவர்கள் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவோட கவர்னரா இருக்காங்க, இளகணேசன் அவர்கள் கவர்னரா, பிஜேபி ஆட்சியில் அதே மாதிரி நம்ம காங்கிரஸ் ரோசியா அவர்கள் கவர்னரா இருந்திருக்காங்க. நீங்க அதை நல்லா புரிச்சுக்கீங்க. நான் விஷயத்த சொல்றேன், அவருக்கு அஃபிலியேஷன் இருக்காது. காரணம் சொல்றேன், ஏன்னா எந்த ஒரு பர்சனாலிட்டியும் அவங்க சம்பந்தப்பட்ட ஸ்டேட்ல கவர்னரா போடுறது இல்ல, சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல தான் போடுறாங்க. நேஷனல் பார்ட்டியோட இல்ல கவர்னர் ஆயிட்டாவே அவங்க வந்துட்டு இந்த கட்சிக்காரங்களா இருக்க முடியாது. முதல்ல அவங்க வந்துட்டு மெம்பர்ஷிப்பே வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடணும், சரண்டர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் சொல்றேனே, இங்க கவர்னர் வந்துட்டு வேற ஸ்டேட்ல இருக்கிறாரு. உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், நீங்க சொன்னதே வச்சுக்கலாம். இன்னைக்கு ஐயா இலகணேசன் இருக்கிறாங்க, அக்கா தமிழிசை இருந்தாங்க, இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வேற வேற ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்ல வேற ரூலிங் பார்ட்டி இருந்தா முதல்ல ரூலிங் பார்ட்டி தான் பிக்ஸ் பண்ணி அனுப்புது சில பேர். இந்த செலெக்ஷன் கமிட்டி முதல்ல அவங்கள்ட்ட இருந்தா மேல வருது. இவர் மேல சூப்பர்வைஸ் பண்ணலாம், அதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா மட்டும் கரெக்ட் பண்ணலாம். அப்போ இங்க தமிழகத்தை பொறுத்தளவு வெளிப்படையா வச்சுக்கலாம், இப்ப இருக்கிற கவர்னர் இது வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலும் இருந்ததில்லை தமிழ்நாட்டுல. ஒருவேளை நீங்க வந்துட்டு அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதனால பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதா வச்சுக்கலாம், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். முதல்ல கீழே இருந்து மேல ஸ்கிரீன் பண்ணி அனுப்புறது யாருங்க? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட். அப்ப அவர் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் மேல அனுப்புற ஆளு பிஜேபி ஆளே அனுப்புவாங்க? வாய்ப்பு இல்ல.
விஷயம் என்னன்னா இவங்க அனுப்புற ஆளுலயே தகுதியான ஆளா இல்லையா பார்த்து போடுறதான இடத்துல தான் கவர்னர் இருக்கிறார். அதனால நீங்க கவர்னர் பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லைங்கிறதா இந்த இடத்துல சரி. அந்தந்த ஸ்டேட்லயே கவர்னரை போட்டிருந்தா அவர் ஒரு கட்சிக்கு ஆதரவா இருப்பாரு சொல்லலாம். இவர் வேற ஸ்டேட்ல இருக்கிறதால கவர்னர் கண்டிப்பா அந்த மாதிரி ஆதரவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா ரூலிங் பார்ட்டி வந்துட்டு வேற பார்ட்டியா இருக்கும், அவங்க தான் ஆள் அனுப்புவாங்க. இப்ப ஏதாவது சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு வெறும் பிளைண்டா இல்ல ரிஜிடா வெறும் சட்டத்தை மட்டும் பார்த்து இல்ல நீங்க வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அசம்பிளில என்ன சொன்னாலும் நீங்க கையெழுத்து போட்டு தான் அவனு சொல்றதால இந்த பவரை கவர்னர்ல இவங்க பறிக்கிறாங்களே, இது என்ன ஆயிடும்? மாணவர்களோட ஃபியூச்சர்ல சார் பாதிக்கப்படுது. நான் ஒரு பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொஃபஸரா இருந்தவன், எனக்கு தெரியும் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல நேரடியா அரசியல் புந்துட்டு என்ன ஆகும் சொன்னா நம்ப மாட்டீங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. அந்த யூனிவர்சிட்டியோட ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஒருத்தர் சொன்னாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம், நான் டெய்லியும் திருவாசகம் படிக்கிறது இல்ல அழகிரி வாசகம் தான் படிக்கிறேன்னாரு. என்ன மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் அந்த தமிழகத்துல நடக்குது சார். நீங்க பாட்டு சுப்ரீம் கோர்ட் மேல உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரிஜிடா சட்டம் மட்டும் என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டு இப்படி விட்டீங்கன்னா தமிழகத்தோட கல்வித்தரம் என்ன ஆகுறது? நாளைக்கு தமிழக இளைஞர்கள் என்ன பண்ணுவான்? டிகிரி மட்டும் வாங்கிட்டு வருவான், வேலை கிடைக்காது, ஒரு பிசினஸ் பண்ண முடியாது, அவன் குடும்பம் பாதிக்கப்படும். அதனால இப்படி பண்றதை ஏத்துக்க முடியாது. இந்த விஷயத்திலேயே நாங்க ரிவ்யூ பெட்டிஷன் போவோம்னு நம்புறேன். இது என்னோட நம்பிக்கை. அது போல இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்குலாம் இவங்க கொடுக்குறாங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு அவங்க தலையிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது விஷயமா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசியிருக்கிறாங்க. நாடு ஃபுல்லா ஒரு டிபேட் வருது, சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் கவனமா இருக்கும், இந்த கமிட்டி ஒண்ணு பண்ணாது. இல்லை, இது இப்போ இந்த கமிட்டி வரும்போது இந்த கமிட்டியோட பரிந்துரைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாடளவில் ஒரு பெரிய அதிர்விலையை இருப்பாங்க. ஏன்னா அகிலேஷ் யாதவ் வந்து இதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி சொல்லலை அப்படின்னாலும் இன்னும் சில தலைவர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது பிஜேபிக்கு இது ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதெல்லாம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. அகிலேஷ் அவர் இவங்களோட இந்தி கூட்டணியில இருக்கிறவர் தானே, அதை தாண்டி வேற யார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? இல்ல எத்தனை பேருங்க இவங்க இருக்கிறாங்க? மோர் தென் 20 ஸ்டேட்ஸ் வந்துட்டு ரூல்டு பை பிஜேபி அண்ட் இட்ஸ் அலையன்ஸ் என்டிஏ. இதே டிஎம்கே வந்து இந்த டீலிமிட்டேஷன்ஸுக்கு போடும்போது பல ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பல ஸ்டேட் இல்ல, மொத்தமா சொல்லுங்க எத்தனை ஸ்டேட்? பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிஎம் வந்திருந்தாரு, அதே மாதிரி இங்க பினராயி விஜயன் வந்திருந்தாங்க, மகாராஷ்டிரால இருந்துலாம் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்தாங்க. மகாராஷ்டிரா சிஎம் வரலையே, சிஎம் வரல, மகாராஷ்டிரால இருந்து வந்தாங்க. மொத்தமா 6 ஸ்டேட்ல வந்தாங்க. மொத்தமா 6 ஸ்டேட், இந்தியால 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ், மொத்தமா 36ல 6 அலையன்ஸ்ல இருக்க முக்கியமானவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. 6 ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க முக்கியமானவங்க, மத்தபடி யாரும் வரலையே. அதுக்கப்புறம் வச்சு பேசப்பட்டுச்சே பாருங்களேன். அன்னைக்கு வந்தாங்க ஒரு நாள், நல்ல தமிழ்நாட்டு சாப்பாடு இட்லி சாம்பார்லாம் கொடுத்துருப்போம் நம்ம வடையோட, சாப்பிட்டு போயிட்டாங்க, முடிவு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பேச்சே இல்லை பாருங்க. கன்ஸ்ட்ரக்டிவா என்ன வச்சாங்க அவங்க அன்னைக்கு வந்து பேசினாங்களே, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க பல்வேறு விஷயத்த கவனிக்கிற ஆளுமே தான் இருப்பீங்க இந்த ஃபீல்டுல இருக்கிறதால. அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டிவா அவங்க இந்த மாதிரி சஜஷன் கொடுத்தாங்கன்னு ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, பட் ஆனா ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றாங்கல்ல. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வழியா இது வந்து தொகுதிகள் வரையறுக்கப்பட்டா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே. இது யார் சொன்னது? மோடிஜி முன்னாடியே சொல்லிட்டாரு. இவர் இல்ல, தெலுங்கானால முன்னாடியே மோடிஜி என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் சென்சஸ் அடிப்படையில் பாப்புலேஷன் அடிப்படையில் இதை பண்ண மாட்டோம், அப்படி பண்ணா தென் மாநிலங்களை பாதிக்கப்படணும் முத சொன்னது மோடிஜி. இவங்களாம் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். அதனால எந்த ஒரு மாநிலத்துக்கும் பாதிப்பு வராத வகையில தான் அது செய்யப்படும். இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறது காங்கிரஸ் கட்சியோட கல்ச்சருங்க. பிஜேபி அப்படி இல்லை. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடு ஒரே மக்கள் நினைக்கிறோம். அப்ப இது ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படின்னா இந்த ஒரு நாட்டுல ஒரு பகுதி பாதிக்கவோ இல்ல ஒரு பகுதி மக்கள் பாதிக்கவோ நாங்க விட்டுருவோமா? எப்படி விடுவோம்? இவங்க எல்லாருக்கும் முன்னாடி மோடிஜி சொல்லிட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழகத்துல கோயம்புத்தூர்ல வந்துட்டு கிளியரா சொல்லிட்டார், ப்ரோரேட்டா பேசிஸ்ல தான் கண்டிப்பா நான் வந்துட்டு பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல லோக்சபாவில 543 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதுல தமிழகத்துல 39னா 7.17%. அதுல 1 கூட குறையாதுன்ட்டாரு. அவரு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீ இப்படிதான் பண்ணுவனா? நாட்டுல உயர் அதிகாரத்துல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் 2 பேருமே உறுதி கொடுத்துட்டாங்க. நீங்களாம் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்க பேசின அப்புறமும் தேவையில்லாம சலசலப்பு உண்டு பண்றீங்களே அப்படி சொல்லிட்டு உண்மையை எடுத்து சொல்றாங்க. யார் செய்யணுமோ அவங்க நாங்க இப்படித்தான் செய்ய போறோம்னு என்ன சொல்லல, ஆனா நீங்க இப்படிலாம் செஞ்சிருவீங்கன்னு சொல்றீங்களே அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம். இதை விட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல அவங்க நீங்க இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அவேர்னஸ் நீங்க எதுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் நாங்க இப்படித்தான் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சொல்றதுக்கு முன்னாடி, ஏன்னா பல சட்டங்கள்ல மாநில கட்சிகள், அதாவது பிஜேபி தொடர்பு இல்லாத பல கட்சிகள் கொடுக்கக்கூடிய
சஜஷன்ஸ் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குற்றச்சாட்டுக்கிறாங்க. இப்போ இல்ல என்ன சஜஷன் எடுத்துக்கல சொல்லுங்க. இப்போ வக்ஃப் போர்டு பில்லே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எதையுமே எடுத்துக்க கிடையாது, அவங்களுக்கு வேண்டியவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. டெமோக்ரஸினா என்னங்க? நம்ம வந்து அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். மக்களாட்சி என்பது ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்துட்டு என்ன செய்யணும்? அவங்க தான் எது சரி தவறுன்னு முடிவு பண்ணி ஆட்சி நடத்தணும். அவங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறாங்க. கருத்து கேட்டு கருத்து கேட்புன்னு வரும்பொழுது 4 பேர் இருந்தா 4 விதமா செய்வாங்க, 4 விதமா சொல்லுவாங்க. இப்ப அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தானே செய்ய முடியும். நீங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அப்ப நாங்க ஏன் சார் கவர்மெண்ட்ல இருக்கட்டு? மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்க. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க சரியா செய்வாங்க, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எது தேவையோ அதை சரியா செய்வாங்கன்னு தானே எங்க மேல நம்பிக்கை வச்சு எடுத்திருக்கிறாங்க. உங்க மேல நம்பிக்கை வைக்காம தானே உங்களை வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்ப நாங்க எங்க மேல மக்கள் வந்துட்டு நம்பிக்கை வச்சு எடுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதானே செய்வோம். இல்ல அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா, பெரும்பான்மையான மக்களுக்கு சாதகமா தான் போகுது, அனைத்து மக்களுக்குமான ஆட்சியா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆட்சி அனைத்து மக்களுக்குமானது, ஆனா முடிவுகள் எது சரின்னு எங்களுக்கு என்ன தோணுதோ அதானே நாங்க செய்ய முடியும். மக்கள் எங்க மேலதான் நம்பிக்கை வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. நாங்க எல்லாருக்கும் மனதான் எடுத்திருக்கிறோம். இன்னும் நீங்க சொல்ல போன இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயே முன்னாடி சியா சன்னி பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதுல வந்துட்டு கோல வச்சு முடிஞ்சது. போரா முஸ்லீம் இருந்தாங்களா? அகாகனி இருந்தாங்களா? இல்லையே. முஸ்லீம்லயே அனைத்து முஸ்லீம்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த அரசாங்கம். நீங்க ஒரு சில பேர் மட்டும் தான் டாமினேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. நாங்க என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் சேர்த்துன்னு கொடுக்குறோம். ஆனா நீங்க உங்க அரசியல் அறிப்புக்காக எதுக்கு எடுத்தாலும் இந்த எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அவங்க ஓட்டு வாங்கணும் இவங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இல்லாத பொருளதெல்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நாங்க கேட்போமா? எது நியாயமோ அதை செய்வோம். அது பிஜேபி. ஆனா திமுக என்ன பண்ணிட்டு இருக்குங்க? ஒரு அமைச்சர் கேவலமா வைணவமா சைவமான இவ்வளவு மோசமா பேசியிருக்கிறான். அந்த ஆசாமியை நீங்க வந்துட்டு இன்னும் அமைச்சரவையில் வச்சிருக்கீங்க. 1 வருஷத்துக்கு மேல ஒரு அமைச்சர் வந்துட்டு ஜெயில போய் இருந்துட்டு வந்திருக்கிறான். ஜெயில இருந்து வந்த மறுநாளே அமைச்சராக்குறீங்க. இதெல்லாம் மக்கள் விருப்பமா? உங்களுக்கு இந்த தகுதி இருக்க கேட்கறதுக்கு? ஜெயில இருந்தாரு நீங்க சொல்றீங்க, அவர் மேல குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படவில்லையே. கோர்ட் என்ன கேட்டிருக்கு? சுப்ரீம் கோர்ட் அவங்கள இப்ப எல்லாம் கோர்ட்டுன்னு சொல்றீங்களா? கோர்ட் என்ன கேட்டது? இன்னும் நீங்க அமைச்சரவையில் நீடிக்கணுமா? ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்து அமைச்சரான அப்புறம் அட்வொகேட்ட கேட்டாங்க. இவங்க தரப்பு டிஎம்கே தரப்பு அட்வொகேட்ட கேட்டாங்க. அப்படியே பம்மிட்டு நின்னாரு அவரு. ஆமா அமைச்சரா நீடிக்கணும்னு சொல்லியிருந்தா மறுபடியும் தூக்கி உள்ள போட்டிருக்கும் கோர்ட்டு. அங்க பம்மிட்டு இங்க வந்துட்டு இப்படி இருக்கிறது. இறுதியா ஒரு கேள்வி. இப்போ தாவேகா கட்சி சார்பா நேற்று என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கன்னா, இந்த வக்ஃப் போர்டு பில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு இன்ட்ரீம் ஒரு தடை விதிச்சதுக்கு அவங்களுடைய பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க, முதல் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வெற்றிங்க இதுல? ஏன்னா அவங்களும் அந்த கேஸ்ல ஒரு கேஸ் தான் போட்டாங்க. அவங்க லிஸ்ட்ல வந்துச்சா? வந்திருக்கு. 93வது இடத்துல என்னமோ இருக்கு. இந்த கேஸ் வந்துட்டு இப்போதைக்கு இன்டரிம் ஸ்டேங்கிறது ஓவைசி போட்ட கேஸ்ல வந்துச்சு. காங்கிரஸ் போட்டதுலயோ டிஎம்கே போட்டதுலயோ விஜய் கட்சி போட்டதுலயோ வரல. இது ஓவைசி போட்ட கேஸ். அதுல இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. இவங்க சும்மா கேஸ் போட்டாங்க 10/11. சும்மா வந்து இந்த வடிவேலு ஒரு படத்துல தள்ளு 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 தள்ளுன்னு வரும்ல, அந்த மாதிரி இவங்க விட்டு இவங்களும் போயிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க ஒழிய இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதை பத்திலாம். இவங்க சீரியஸ் பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது. இவங்க எல்லாம் சினிமா பாலிட்டிஷியன்ஸ். அப்பப்போ ஏதாச்சும் டைலாக் விடுவாங்க, அப்பப்போ ஏதாச்சும் அறிக்கை விடுவாங்க, வேற ஒன்றும் இவங்களுக்கு தெரியாது. தயவுசெய்து இவங்களை பத்தி ஒன்றும் பெருசா கேட்காதீங்க. ஏன்ட்ட மட்டும் இல்லை, விஜய் கட்சிங்கிறது ஒரு விளையாட்டு கட்சி. அதை பத்தி யார்ட்டையும் கேட்க வேண்டாம். எங்களோடு வந்து பல தகவல்கள் பகிர்ந்துன்றதுக்கு நன்றி. நன்றி.